ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வேலன் ஐஏஎஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜனவரி 8 2025க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை, டெல்லி எடிஷனில் ரீஜனல் பேஜில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் நமக்கு இருந்தாலும் அதையும் சேர்த்து தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ரீஜனல் பேஜ் மட்டும்தான் 2 எடிஷனுக்கு டிஃபர் ஆகும். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிடிபி growth projected to fall to 4-year low at 6.4% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா டைரெக்டாக இதில் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதை மெமரைஸ் பண்ணுறதுக்கெலாம் எனர்ஜி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம எக்ஸாமுக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட ஓவரால் எக்கனாமிக் ட்ரெண்ட் வந்து இந்த ஆர்டிக்கலை படிக்கிறது மூலியமாக நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கலை நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடணும். ஸோ அதனால் இதில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஜிடிபி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் ஜிடிபின்றது என்ன, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அவங்க எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபி. இதை ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து ரியல் ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோன்னா, ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பேஸ் இயர் செட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது ரியல் ஜிடிபிக்கு வந்து நம்ம 2011 அண்ட் 12 வந்து என்ன பண்ணுறோம், பேஸ் இயராக எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதாவது பேஸ் இயர் இல்லைனா கான்ஸ்டன்ட் ப்ரைஸை வந்து நம்ம கணக்கில் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் தான். ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து அக்கௌண்ட்டில் எடுக்காமல் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்மளோட எக்கானமியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட என்எஸ்ஓ இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபிக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ இவங்க வந்து எஸ்டிமேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட், செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எஸ்டிமேட் வந்து என்எஸ்ஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எஸ்டிமேட்டில் போன வருஷத்தை காட்டிலும், போன ஃபினான்ஷியல் இயரை காட்டிலும் இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் ஜிடிபியோட growth வந்து 6.4% இருக்கலாம், வரலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஏன்னா போன வருஷம் ஆக்சுவல் ஃபிகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023-24க்கான ஃபினான்ஷியல் இயரில் 8.2% வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வருஷம் இந்த எஸ்டிமேட்டில் அது கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அதே இது 2022-23 ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 7% வந்து என்ன பண்ணியிருக்கோம், அச்சீவ் பண்ணியிருக்கோம் ரியல் ஜிடிபி. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளோட எக்கானமியோட எஃபிஷியன்சி அண்ட் அவுட்புட் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு தெரியுது. அண்ட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியல் ஜிவிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி ஆர் செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரியல் ஜிடிபி வந்து ஓவராலாக நம்ம எக்கானமியில் எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அதுக்கு தான் இந்த ரியல் கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் செக்டார், அந்த செக்டாரில் எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க கன்சியூம் பண்ணுற இன்டர்மீடியட் குட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க, ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற குட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்டர்மீடியட் குட்ஸ். ஓகே, அப்போ இன்டர்மீடியட் குட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு கம்பெனி எஃபெக்டிவாக ஒரு பர்டிகுலர் குட் அதில் வந்து எவ்வளோ வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ரியல் கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ ரியல் கிராஸ் வேல்யூ ஆடடை பொறுத்த வரைக்கும் 2024-25க்கான ஃபினான்ஷியல் இயர், இந்த வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் இயர் வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 6.4% வரலான்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதுவே போன ஃபினான்ஷியல் இயரில் 7.2% இருந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி இது என்னது, ரெடக்ஷன் தான். அப்போ நமக்கு ரியல் ஜிடிபியும் என்ன ஆகுது, குறையுது, ரியல் ஜிபிஏவும் குறையுது. ஸோ இந்த ஜிபிஏவை பொறுத்த வரைக்கும் நம்ம கேர் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செக்டார் தான். ஓகே, ஏன்னா நம்மளோட எக்கானமியில் எல்லா செக்டாருமே புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எக்ஸப்ட் 2 செக்டர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
அக்ரி செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா 2023, 24க்கான ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 1.4% தான் குரோத் ரேட் இருந்தது. ஆனா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு எவ்வளோ எஸ்டிமேட் பண்றாங்கன்னா வரும்னு 3.8% வரும்னு எஸ்டிமேட் பண்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து போன ஃபினான்ஷியல் இயர்ல 7.8% இருந்திருக்கு. இந்த வருஷம் 9.1% வரலாம் அப்படி சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்றாங்க. ஓகே. இதுல வந்து இந்த மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் தான் நம்ம இந்தியாக்கு. ஓகே. மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ஜிவிஏ அதாவது புரொடக்ஷன் அண்ட் எஃபிஷியன்சி அக்ரிகல்ச்சர் செக்டார்ல ரீசென்ட் டைம்ல இன்கிரீஸ் ஆறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அனலைஸ் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இல்லன்னா இத வந்து உங்களுக்கு மெயின்ஸ்லயும் கேட்கலாம். இல்லன்னா உங்கள இன்டர்வியூ ஸ்டேஜ்ல கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கொஸ்டின். அப்போ உங்களுக்கு எஃபெக்டிவா இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால நான் வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத சொல்றேன். அத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நம்மளோட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டாரோட புரொடக்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 20 லாக் க்ரோர் வந்து கிரெடிட் வந்து நம்ம குடுக்கணும் அக்ரி செக்டாருக்கு அப்படின்னு டார்கெட் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, வொர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மெயின் காரணம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல அக்ரிகல்ச்சரல் அந்த செக்டாரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட கவர்ன்மெண்ட். இது ஒரு காரணம். அப்புறம் வந்து நம்மளோட கவர்ன்மெண்ட் வந்து காம்ப்ரஹென்சிவ் டெய்ரி டெவலப்மெண்ட் ப்ரோகிராம் வந்து லான்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட கண்ட்ரியோட ஃபுட் செக்யூரிட்டிய இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஆத்ம நிர்பார் ஆயில் சீட் அபியான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் இனிஷியேட்டிவ் நான் சொல்றேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்து இருந்தது. ஆல்ரெடி நெறைய ஸ்கீம்ஸ் போயிட்டு தான் இருந்தது. ஆனா, இந்த பர்ட்டிகுலர் இனிஷியேட்டிவ்ஸ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி குரோத் ரேட் வந்து வந்திருக்கு. அதனால நம்ம அத சொன்னா தான் நமக்கு வந்து என்ன இருக்கும்? நம்மளோட ஆன்சர் வந்து எஃபெக்டிவா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஈவன் 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த அக்ரிகல்ச்சுரல் ஸ்கீம்ஸ் இத கூட மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாரி மென்ஷன் பண்றப்போ, நமக்கு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்றத நம்மளே என்ன பண்றோம்? எவாலுயேட்டருக்கு வந்து காட்டிக் குடுத்துருவோம். ஓகே. அதனால இந்த பாயிண்ட்ஸ் குடுக்குறதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. அண்ட் இதோட எஃபிஷியன்சி கூட்டுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டாரோட எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஒண்ணு வந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. மரைன் ப்ராடக்ட் அண்ட் சுகர் இத வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ல வந்து எனாஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்திருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார்ல. ஓகே. அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார் போக இன்னும் ஒரே ஒரு செக்டார் தான் பாசிட்டிவ் குரோத் காட்டியிருக்கு. மத்த எந்த செக்டாரும் பாசிட்டிவ் குரோத் வந்து காட்டல. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் இயர் 7.8% இந்த இயருக்கு வந்து 9.1% போலான்னு சொல்றாங்க. எப்படி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட இந்தியன் கவர்ன்மெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்களோ, அதுவுமே நம்மளோட எக்கானமிய என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த சிச்சுவேஷன நம்ம இன்னும் கூட டீட்டெயிலா நம்ம போன மாசம் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது டிசம்பர் 10th அரவுண்ட் அந்த சமயத்துல நம்மளோட ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் வந்து ரிட்டயர்ட் ஆனாரு. அவரு ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துட்டு போனாரு. அந்த ஆர்டிக்கிள கூட நம்ம டீட்டெயிலா பார்த்திருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த குவார்ட்டர் 2க்கு வந்து நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணத காட்டிலும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதனால கவர்ன்மெண்ட் வந்து ஆர்பிஐக்கு என்ன பிரஷர் குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா? அத வந்து ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரஷர் குடுத்தாங்க. ஏன் கவர்ன்மெண்ட் வந்து பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது ரெப்போ ரேட்ட வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லி ஆர்பிஐக்கு பிரஷர் குடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அப்பதான் வந்து நம்மளோட எக்கானமில வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வந்து ரொம்ப சீப்பரா கிடைக்கும். லோன் ரொம்ப சீப்பரா கிடைக்கிறப்போ, கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த லோன வந்து வாங்குவாங்க. வாங்கி அவங்களோட கம்பெனியோட புரொடக்ஷன் கெப்பாசிட்டிய வந்து என்ன பண்ணுவாங்க? இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இன்கிரீஸ் பண்றப்போ என்ன ஆகும்? நம்ம கண்ட்ரில வந்து அவுட்புட் இன்கிரீஸ் ஆகும். அப்ப நம்மளோட ஜிடிபி வந்து இன்கிரீஸ் ஆன மாதிரி காட்டும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஆர்பிஐய இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்க சொல்றாங்க. ஆனா ஆர்பிஐக்கு என்ன ப்ராப்ளம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ரெடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிடும். அதனால அவரால ஓப்பனாவும் என்ன பண்ண முடியாது? கவர்ன்மெண்ட்ட கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லவும் முடியாது. இன்டைரக்ட்டா சொல்லிட்டு போனாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் நம்ம வச்சு நம்மளோட எக்கானமி ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்டிவ் மெஷரா இருக்காது. அதுக்கு வேற சில மெஷர்ஸ், வேற சில ஆப்ஷன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போனாரு. அந்த ஆப்ஷன் தான் இது. கவர்ன்மெண்ட் ஸ்பெண்டிங். ஓகே. ஆக்சுவலா கவர்ன்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் வந்து இன்கிரீஸ்
இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 9.1%. அப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து எதெல்லாம் பண்றனால நமக்கு இந்த growth வந்து காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுல வந்து கவர்மெண்ட் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன். டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து கவர்மெண்ட் அதிகமா மாடர்னைசேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்றது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுலெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றனால இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இந்த 2 செக்டார் போக அடுத்த எல்லா செக்டாருமே புவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுலயுமே முக்கியமா மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான எஸ்டிமேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்காங்கன்னா, 5.3% வரலான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ஃபிகர் வந்து 9.9% இருந்திருக்கு. டிராஸ்டிக் ரிடக்ஷன். அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரிலுமே மைனிங் அண்ட் குவாரிங் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார்லயே. போன ஃபினான்ஷியல் இயர்ல 7.1% இருந்தது. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 2.9% வரலான்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட். ஓகே. அப்போ இந்த ஜிடிபிய இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எக்கானமியோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கு இல்லையா? அத ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரில என்ன பண்ணணும்? வரணும். நம்ம ஆக்சுவலா சொன்னோம் இல்லையா? ஆர்பிஐ வந்து பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ரெடியூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? லோன் வந்து அட்ராக்டிவ் ஆகும். கம்பெனிஸ் வந்து லோன் வாங்குவாங்க. லோன் வாங்கி என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதான்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணோம்னா, ஜிடிபி வந்து என்ன பண்ணும்? கூடுமா குறையுமான்னு நம்மளால கணிச்சிட முடியும். அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர்றத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மெஷர் வச்சிருக்காங்க. தட் இஸ் கால்ட் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கானமில ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இருக்கு இல்லையா? ஸோ அதோட குரோத்தை வந்து என்ன பண்ணுவாங்க? மெஷர் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக நம்ம ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அத வந்து நம்ம மெஷர் பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில தேவைகள் இருக்கும். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல. அந்த தேவைகள பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? அவங்க வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ வந்து என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தேவைக்கு பூர்த்தி பண்ணணும். ஆனா இந்த இண்டிவிஜுவலோட தேவை கான்ஸ்டன்ட்டா இருக்காது இல்லையா? இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறப்போ, அந்த இன்க்ரீஸ் ஆகுற அந்த டிமாண்ட், அந்த தேவைக்கு பூர்த்தி பண்றதுக்கு ஏத்தாப்புல நம்ம கண்ட்ரில புரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்னவா இருக்கணும்? இன்க்ரீஸ்டு ஆகணும். அப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களோட மெஷினரி, அந்த குட்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இவங்களோட தற்போதைய தேவைய என்ன பண்ணும்? பூர்த்தி பண்ணும். ஆனா அந்த இன்க்ரீஸ் ஆகுற தேவைய பூர்த்தி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, பூர்த்தி பண்ண முடியாது. ஏன்னா இந்த கெப்பாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணணும்? புரொடக்ஷன் யூனிட்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். புரொடக்ஷன் யூனிட்ஸ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, புது கேபிட்டல் வரணும். புது மெஷின்ஸ் வந்து வாங்கி போடணும். புது மெஷின்ஸ் வந்தா தான் அடிஷனலா குட்ஸ் வந்து என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம கண்ட்ரில இந்த மாதிரி இந்த மெஷினரிலாம் நம்ம கேபிட்டல்னு சொல்லலாமா? இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் எவ்வளோ நடக்குதோ, புது கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்குதோ, அத நம்ம கால்குலேட் பண்றது மூலியமா நம்ம கண்ட்ரில எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? எஸ்டிமேட் பண்ண முடியும். அந்த எஸ்டிமேட்ட வச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்ட வச்சு நம்மளால ஜிடிபி எஸ்டிமேட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்காக தான் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க? கணக்கெடுப்பாங்க. இதுல வந்து கொஞ்சம் மைன்யூட்டா உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல்ல வந்து போத் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இதுல கால்குலேட் ஆகும். பிரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கால்குலேட் ஆகும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து போன ஃபினான்ஷியல் இயர்ல 9% இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 6.4% இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கு வரலான்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம கண்ட்ரில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறையுது அப்படின்ற அர்த்தம். அப்போ இன்னுமே வந்து ஃபியூச்சர்ல ஜிடிபி வந்து என்ன ஆகும்? குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா போதும். ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், தமிழ்நாடு வில் அப்போஸ் டிராஃப்ட் யுஜிசி ரெகுலேஷன்ஸ் சிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே நோட்டிஃபை பண்ணப்பட்ட யுஜிசியோட டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது பப்ளிக்கோட ஃபீட்பேக் கேட்கறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க டிராஃப்ட்டை. ஸோ அதில் வந்து நம்மளோட இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து டீச்சர் அப்பாயின்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட், இதில் வந்து குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2018 சேஞ்சஸ் பண்ணாங்க. இப்போ
கொண்டு வர ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த 2018ல கொண்டு வந்த சில ப்ரொவிஷன்ஸ வந்து என்ன பண்ணும்? சேஞ்ச் பண்ணும். ஸோ இது வந்து இந்த சேஞ்ச் வந்து நம்ம கண்ட்ரியோட ஃபெடரலிசம வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இத வந்து நாங்க வந்து கண்டிப்பா அப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இத எதனால அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எஜுகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எஜுகேஷன் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, இதுல ஸ்டேட்டும் என்ன பண்ண முடியும்? லா மேக் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டும் லா மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சேஞ்சஸ் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, அத வந்து யூனிலேட்டரலா அவங்களா முடிவெடுத்து பண்றது வந்து நல்லா இருக்காது. ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும்? ஒத்து போய் தான் இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். ஆனா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட கேட்காமலே, டிஸ்கஸ் பண்ணாமலே இப்படி ஒரு ரெகுலேஷன கொண்டு வர்றது வந்து நம்ம கண்ட்ரியோட இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி. அப்படி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர அஃபெக்ட் பண்ற மாதிரி என்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வந்து சர்டன் கைட்லைன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுல சில கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்மளோட இந்தியால ஹையர் எஜுகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி தான் குடுத்துருக்காங்க. ஆனா, இதுல ஒரு சில கைட்லைன்ஸ் மட்டும் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, ப்ராப்ளமா இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஆல்ரெடி கவர்னர்ஸோட கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கிற ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா? ரீஜினல் பார்ட்டி ரூல் பண்ற ஸ்டேட். இவங்களுக்கு வந்து டெஃபினட்டா இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இடிக்க தான் செய்யும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கைட்லைன்ஸ்ல கவர்னர் இருக்காரு இல்லையா? ஸோ கவர்னர் தான் ஒரு ஸ்டேட்டோட அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டீஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து சான்சலர். இப்ப இவருக்கு வந்து வைஸ் சான்சலர் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப இந்த கைட்லைன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னருக்கு வந்து இந்த அப்பாயிண்டிங் பவர் இருக்கு இல்லையா? வைஸ் சான்சலர இத வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் பவர் குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வைஸ் சான்சலர்ஸ்க்கு வந்து யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் ஒரு 10 வருஷம் இருக்கணும். இந்த மாரி கிரைட்டீரியாலாம் இருந்தது. ஸோ அப்போ எஜுகேஷன்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்க இல்லையா? அதாவது நல்ல அச்சீவ்மென்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க. சயின்டிஸ்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் வந்து அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா, இப்போ இந்த வைஸ் சான்சலர்ஸ் போஸ்ட்ட வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஜெனரலிஸ்ட்ஸும் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஜெனரலிஸ்ட்னா யாரு? அந்த ஃபீல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பர்ட் இல்லாட்டினாலும், அந்த ஃபீல்டுல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும். நம்மளோட சிவில் சர்வன்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத கூட நீங்க சொல்லலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள கூட என்ன பண்ண முடியும்? ஃபியூச்சர்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர கூட வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் கூட யாரு? ஒரு ஜெனரலிஸ்ட் தான். அப்போ இந்த இதுல இவ்ளோ பெரிய ஒரு சேஞ்ச் பண்றப்போ, இத வந்து என்ன பண்ணல? ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. ஓகே. அப்போ இந்த அப்பாயின்ட்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது ப்ரீவியஸா எப்படி இந்த அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டி வந்து வச்சிருப்பாங்க. கவர்ன்மெண்ட் வந்து இந்த கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த கமிட்டில வந்து ஒரு 3 டூ 5 பெர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க? கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த பெர்சன்ஸ் வந்து இந்த வைஸ் சான்சலர்ஸ் போஸ்ட்டுக்கு யார் வந்து சூட்டபிளா இருப்பான்னு இவங்க சர்ச் பண்ணி, செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து கவர்ன்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது கவர்னர் வந்து கவர்னரா அப்பாயிண்ட் பண்ண மாட்டாரு. சான்சலரா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இப்போ இந்த சேஞ்சஸ்ல வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த 3 டூ 5% வந்து யாரா இருக்கணும் அப்படின்னு இந்த ரெகுலேஷன்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யாரு இருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டோட அந்த பவர் வந்து ரிடியூஸ் ஆகுதா? பிளஸ் வந்து ஃபைனல்ஸே இவங்க செலக்ட் பண்ணி குடுத்தாலுமே, அந்த ஃபைனல் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதுல யாருன்னு டிசைட் பண்றது வந்து இப்போ வந்து கவர்னரோட கையில மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த சேஞ்சஸ வந்து என்ன பண்றாங்க? நம்ம ரீஜினல் பார்ட்டிஸ் வந்து அதுவும் பார்ட்டிகுலரா தமிழ்நாட்டுல வந்து அப்போஸ் பண்றாங்க. அது போக இந்த ஹையர் எஜுகேஷன்ல டீச்சர் அப்பாயின்ட்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டீச்சர் அப்பாயின்ட்மென்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டீச்சருக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிலயோ என்ன ஸோ இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சருக்கு ப்ரமோஸ் குடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் மெட்ரிக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒண்ணு கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு எத்தன நம்பர் ஆஃப் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பேப்பர் இந்த மாதிரி. இது வந்து குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் கிடையாது. ஸோ அப்ப அத ரெகக்னைஸ் பண்ணி இந்த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. இந்த நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது வந்து மொத்தம் ஒரு 9 கேட்டகரி இருக்கு. அந்த 9 கேட்டகரியிலயுமே நம்மளோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர இடிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர வந்து ப்ரமோட் பண்ணணும்னா, அவங்க வந்து
ஏதாவது ஒரு லாங்குவேஜ்லயே டீச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட இந்த நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பெருசா இம்ப்ரூவ் ஆகாது. ஆனா இதே இது ஒரு டீச்சர் வந்து இங்கிலீஷ், தமிழ் அண்ட் அடிஷனலா ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல டீச் பண்ணா அவங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி எடுத்துக்கோங்க, சான்ஸ்கிரிட் எடுத்துக்கோங்க. டீச் பண்ணாங்க அப்படின்னா, அந்த செலக்ஷன் கமிட்டி அவங்க கன்சிடர் பண்றப்போ, எக்ஸ்ட்ரா வந்து ஹிந்தி, சான்ஸ்கிரிட்லாம் டீச் பண்றாங்க. இவங்களுக்கு ப்ரமோஷன் குடுக்கலான்னு மாத்துவாங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன்னா, இதுல வந்து லாங்குவேஜ வந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம சைட்ல வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு சைட்ல இருந்து. இப்போ டீச்சர்ஸ்க்கு இப்படி ஒரு செக் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ப்ரமோஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த லாங்குவேஜ் தே டீச் அப்படின்னு வர்றப்போ, ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹிந்தியில டீச் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. புரியுதா? இப்ப இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு வந்து செட் ஆகாத ஒரு ப்ரொவிஷன். அதே மாதிரி இந்தியன் நாலேட்ஜ் சிஸ்டம்னு குடுத்துருக்காங்க. அப்ப இந்தியன் நாலேட்ஜ் சிஸ்டம்னா என்ன? குருகுல கல்வி சொல்லலாமா? ஓகே. ஸோ இந்த மாரி இதுதான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இடிக்குது. அண்ட் அது போக அதர் 9 கேட்டகரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூவாவே ஒரு நல்ல சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டீச்சரோட பெர்ஃபார்மன்ஸ வந்து குவாலிட்டேட்டிவா இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் இஷ்யூ. இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ்ல. ஓகே. ஸோ இத வந்து கண்டிப்பா நாங்க வரவிட மாட்டோம். அப்போஸ் பண்ணுவோம்னு நம்மளோட தமிழ்நாடோட சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் ஸ்கோர்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் டேக் அவுட் 25 கிலோமீட்டர் ப்ராசஸன் அகேன்ஸ்ட் டங்ஸ்டன் மைனிங் ப்ராஜெக்ட் இன் மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே. அதாவது நம்மளோட இந்தியா இருக்கு இல்லையா, நம்மளோட கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியோட வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த வளர்ச்சி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த ரிசோர்ஸஸை எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஆப்டிமலாக யூஸ் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட எக்கானமி வந்து க்ரோ ஆகும். நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலியமா நம்ம கண்ட்ரி என்ன ஆகும்? டெவலப்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸஸை நம்ம ஆப்டிமலாக யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட், டெக்னாலஜி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிட்டிக்கலா சில ரிசோர்ஸஸ் வந்து இருக்கும். சில மினரல்ஸ் வந்து இருக்கும். அது ரொம்ப கிரிட்டிக்கல். அதில மெஜாரிட்டி கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதாவது நம்மளோட கண்ட்ரியோட டெக்னாலஜி அண்ட் எக்கானமியோட வளர்ச்சிக்கு தேவைப்படுறத நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு வந்து நல்லது கிடையாது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ வந்து மத்த நாட்டுக்காக நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணணும். ஸோ நம்ம நாட்டில இருக்கிற கிரிட்டிக்கல் மினரல்ஸ வந்து போதுமான அளவுக்கு நம்ம எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? அந்த இம்போர்ட் டிபெண்டன்ஸ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் சில மினரல்ஸ்லாம் நம்ம கண்ட்ரில கிடைக்காது. அது ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. பட் இருக்கிற மினரல்ஸ நம்மளால ஆப்டிமலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிலேட்டடா நம்ம எஃபெக்டிவா கவர்மெண்ட் வந்து பாலிசி டிசிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அது என்ன மினரல்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணா தான் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பாலிசி டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்படி நம்மளோட கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினரல்ஸ கிரிட்டிக்கல் மினரலா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த கிரிட்டிக்கல் மினரல்ல நம்ம இந்தியால கிடைக்காத மினரல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கண்ட்ரில இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? இம்போர்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பாலிசி டிசிஷன் வந்து எடுத்து, இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ டைவர்சிஃபை பண்றதுக்கு எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மத்த கண்ட்ரீஸ்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைவர்சிஃபை பண்ணிக்கணும். ஒரு கண்ட்ரியோட நமக்கு பிரச்சனை வந்தாலும், இந்த சப்ளை வந்து என்ன ஆகக்கூடாது? பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டைவர்சிஃபிகேஷன் பாலிசி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா நம்ம நாட்டுல கிடைக்கிற மினரல்ஸ்ல இந்த லிஸ்ட்ல வர கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம எஃபிஷியன்ட்டா யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் அரவுண்ட் 2023ல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல இந்த சில கிரிட்டிக்கல் மினரல்ஸ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பிரைவேட் கம்பெனிஸ யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இத எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பிரைவேட் கம்பெனிஸ்ட்ட வந்து அந்த டெக்னாலஜி அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு உண்டான எக்ஸ்பெர்டீஸ் இதெல்லாம் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஆக்ஷன் விடலாம்னு முடிவு பண்றாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியால இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கிடைக்கக்கூடிய இடங்கள வந்து பிளாக்கா ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்றாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. அத எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பிரைவேட் கம்பெனிஸ்க்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல ஒன் ஆஃப் த மினரல் வந்து பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன். ஸோ இந்த டங்ஸ்டன வந்து இந்த மதுரையில நாயக்கப்பட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு பிளாக் வந்து பிரிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த பிளாக்க வந்து ஆக்ஷன்ல குடுக்கறதுக்கு இந்த ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட்க்கு
வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து வேதாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா? மைனிங் கம்பெனி. ஸோ அவங்களோட சப்சிடரி தான் அது. இப்ப இதுக்கு அகைன்ஸ்டா தான் மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டஸ்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இத வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இத அப்போஸ் பண்ற அளவுக்கு ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனை? ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. ஆனா பீப்பிள் ஏன் அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது இருக்கிற லொகேஷன் தான். ஒண்ணு வந்து என்விரான்மென்டல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர். ஏன்னா 2022ல வந்து பார்த்தீங்கன்னா, அத்திப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹெரிடேஜ் சைட்டா. ஏன்னா அவ்வளோ ரிச் பயோடைவர்சிட்டி இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயின் டெம்பிள், பிராமி ஸ்கிரிப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஏரியால. ஸோ இந்த மாரி கல்ச்சுரல் ஹெரிடேஜும் இங்க இருக்கு. அப்ப இத பாதுகாக்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா, சில என்விரான்மென்டல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இந்த ஏரியால இருக்கிற பீப்பிள்ட்ட என்ன கன்வே பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மைனிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளோட சரவுண்டிங் ரீஜியன்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாசம் வந்து மொபைலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுதான் இந்த நியூஸ். ஸோ இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் வந்து இதுல பேசியிருக்காங்க. பிளஸ் வந்து பீப்பிள் வந்து இப்போ மதுரையில வந்து புரோட்டஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ரொசஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வெறும் என்விரான்மென்டல், கல்ச்சுரல் பிரச்சனை மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ஃபெடரலிசம் இஷ்யூ கூட. ஸோ தமிழ்நாடோட சார்புல வந்து பார்த்தீங்கன்னா, இத நாங்க வந்து அசெம்பிளில என்ன பண்ணிட்டோம், இது வந்து நம்மளோட என்விரான்மென்ட்ட பாதிக்கும் அப்படின்றதுக்காக, நாங்க வந்து ஏற்கனவே ஒரு கண்டெம் பண்ணோம். 2023லயே. ஆனா அதுக்கு வந்து சென்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிளிலயே ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா. இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ட டிஸ்கஸ் பண்ணல இந்த அலோகேஷன் பத்திலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னை வரைக்கும் அதாவது இந்த ப்ராசஸ் வந்து 2022ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபைனலா இப்ப என்ன பண்ணியிருக்கோம், ஆக்ஷன் பண்றதுக்கு பெர்மிஷன் வந்து குடுத்துருக்கோம். இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா எங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்து குடுத்திருந்தாங்க. அஃபிஷியலா ஒரு நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு வந்து இது வேணாம், இத நிப்பாட்டுங்கன்னு சொல்லி எங்களுக்கு குடுத்திருந்தாங்கன்னா, நாங்க அந்த ப்ராசஸ்ல கன்சிடர் பண்ணியிருப்போம். இவ்ளோ நாளா இந்த ப்ராசஸ நடக்க விட்டுட்டு, இப்போ கடைசியில அலோகேட் பண்ண போறப்போ குடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஏன்னா இத வந்து நம்ம பாலிடிக்ஸா மாத்தலாம் இல்லையா? ஸோ சென்ட்ரல் சொல்றதும் கரெக்ட்டா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு நாள்ல எடுத்த முடிவு கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிளாக் ஐடென்டிஃபை பண்ணப்ப என்ன பண்ணீங்க? ஆக்ஷன் நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப என்ன பண்ணீங்க? எல்லாம் விட்டுட்டு கடைசியில கன்ஃபார்ம் பண்றப்போ வந்து நிக்கிறீங்க. பீப்பிள வந்து மொபைலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ பொலிட்டிக்கல் மோட்டிவா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான கான்ட்ரோவர்ஷியான இஷ்யூஸ் வந்து நம்ம யுபிஎஸ்சியோ ஏதோ கேட்க போறது கிடையாது கொஸ்டினா. ஸோ அதனால இது நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினரல்ஸ். ஓகே. உங்களுக்கு எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்கா டங்ஸ்டனும் ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்னு தெரியணும். எந்த மினரல் வந்து நம்ம கண்ட்ரி கம்ப்ளீட்டா ஃபாரின் கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த மினரலுக்காக அப்படின்ற லிஸ்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து எதுவுமே பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. ஸோ அதனால நீங்க இத தைரியமா ஸ்கிப் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. அது போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேஜ்ல வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல். ஸோ நேத்து அதாவது ஜான்வரி 7th வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோம் மினிஸ்டர் பாரத் போல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாரத் போல் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் லா கோஆப்பரேஷன் இருக்கு இல்லையா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்றதுக்காக இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிபிஐயோட அஃபிஷியல் வெப்சைட் மூலியமா இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். யார் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, ஸ்டேட் போலீஸ் அண்ட் அதர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேஷனை கொண்டு வர்றதுக்காக. அதாவது இப்போ நம்மளோட ஸ்டேட்ல வந்து ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரைம் வந்து டிரான்ஸ் பவுண்டரின்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக்கிங். ஸோ இங்க இருந்து வுமனை வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு டிராஃபிக்கிங் பண்றாங்க அப்படின்னா, அந்த கிரிமினல் வந்து இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. வெளிநாட்டுல கூட இருக்கலாம். அப்போ அந்த கிரிமினலை நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிராஃபிக்கிங்க யாரு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவா? போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்போ இவங்க வெளிநாட்டுக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டு வெளிநாட்டுல போய் அவங்க பாட்டுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? ஏன்னா அது இன்னொரு கண்ட்ரியோட ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ அவங்க கிட்ட ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி ஆகணும். ஆனா பெர்மிஷன் வாங்கி ஆகணும் அப்படின்னா, இவங்களால என்ன பண்ண முடியாது? டைரக்ட்டா அந்த கண்ட்ரிய அப்ரோச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மூவிஸ்லலாம் காட்டுவாங்க இல்லையா? ஒரு கிரைம் வந்து யுஎஸ்ல நடக்கும். ஸோ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, டக்குன்னு அங்க கிளம்பி போயிருவாரு. என்ன, அந்த படத்துல காட்டுற மாதிரி ஸ்மூத்தான ப்ராசஸா இது வந்து இருக்காது. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ட அப்ரோச் பண்ணணும். நம்மளோட ஸ்டேட் போலீஸ். அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அப்புறம்
அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சிபிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிக்கு வந்து ஃபார்மலா ஒரு ரெக்வெஸ்ட் வைப்பாங்க. அந்த ரெக்வெஸ்ட்ட அவங்க அக்செப்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அது நம்ம ஸ்டேட் போலீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் வந்து என்ன பண்ண முடியும், வெளிநாட்டுக்கு போய் அந்த கிரைம் ரிலேட்டடா விசாரணைய வந்து நடத்த முடியும். ஆனா இதுவே வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் தானே. ஸோ ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்றப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல வந்து அந்த கிரைம் வந்து நடந்திருக்கலாம். அந்த கிரிமினல் வந்து வேற ஒரு கண்ட்ரில இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டோட போலீஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட போய் என்ன பண்ண முடியாது, நாங்க இங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ யார் யாரெல்லாம் இந்த கேஸ்ல விசாரிச்சிருக்கா, யார் யாரெல்லாம் இந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல வந்து கிரிமினல வந்து வேணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிபிஐக்கு. இந்த கண்ட்ரிக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் அவ்வளோ ஈஸியா ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அதாவது போலீஸ்க்கு வந்து கிடைச்சிராது. இப்ப அத சால்வ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாரத் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுல மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வரும். அண்ட் நம்மளால இப்போ இந்த இன்டர்நேஷனல் போலீஸ் அசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அத வந்து குயிக்கா நம்மளால என்ன பண்ண முடியும், வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கிரிமினல்ஸ் பத்தின ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அவங்களோட இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் இல்ல நம்ம கண்ட்ரில இருக்கிற மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த இன்ஃபர்மேஷன ரியல் டைம்ல வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த போர்ட்டல் மூலியமா. ஓகே. அண்ட் இந்த பாரத் போல் அப்படின்ற இந்த போர்ட்டல் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கண்ட்ரில இந்த லா என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சிக்கு மத்தியில ஒரு நேஷன் வைட் கனெக்டிவிட்டி கொண்டு வரதுக்காக எடுக்கப்பட்ட எஃபர்ட் இது. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து நியூஸ் பேஜ்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு பேனல் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கைட்லைன்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக அண்டர் இந்தியா ஏஐ மிஷனில். இப்போ அந்த பேனல் வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இதில் இன்னுமே வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட கண்ட்ரியில் இந்த சட்டத்திலலாம் இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்காது. அப்போ இதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு புதுசாக கைட்லைன்ஸ் கொண்டு வரணும், லா கொண்டு வரணும். அப்போ இதை எப்படி நம்ம ரெகுலேட் பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்க்கு வந்து தெரியாது. ஸோ அத ரெக்கமெண்ட் பண்றதுக்காக ஒரு பேனல் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேனலோட ரிப்போர்ட்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஏஐ இருக்கு பார்த்தீங்களா, இத வந்து நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ண முடியாது, கர்வ் பண்ண முடியாது. கர்வ் பண்ணோம்னா, அது நம்ம கண்ட்ரிக்கு தான் அது வந்து டிஸ்அட்வான்டேஜா போய் முடியும். இத வந்து நம்ம ஆப்டிமலா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இத வந்து நம்ம எஃபெக்டிவா ரெகுலேட் பண்ணி ஆகணும். அதாவது இதுல இன்னோவேஷன்ஸ் வர்றதையும் நம்ம வந்து தடுக்கக்கூடாது. அதே பட்சத்துல நம்மளோட பீப்பிள்க்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அண்ட் பிரைவசி இருக்கு. இதையும் நம்ம கன்சர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 2யும் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ ரெகுலேட் பண்றதுக்கு நம்ம இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி வந்து ஒண்ணு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி இருக்கு இல்லையா, இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் மினிஸ்ட்ரி மட்டும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இந்த டெலகாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெலகாம ரெகுலேட் பண்றதுக்கு நமக்கு ட்ராய் இருக்கு. ஓகே. ஸோ இவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் லாக்கு கீழ இந்த ட்ராய்க்கான எஸ்டாப்ளிஷ்மென்ட் வந்து வந்திருக்கும். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் கட்டா ஒரு ரூல் வந்து போடுவாங்க. ஓகே. இப்ப ட்ராய் வந்து டெலகாம் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணணும்னா, ஸ்ட்ரெய்ட் கட்டா ஒரு ரூல் போடுவாங்க. அண்ட் அந்த ட்ராய்ல வந்து பெருசா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகே. ஆனா இந்த டெலகாம் ரூல்ஸ் வந்து பெருசா அதர் மினிஸ்ட்ரீஸ வந்து என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. அப்படின்றப்ப பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஏஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் எல்லா மினிஸ்ட்ரியுமே இம்பாக்ட் ஆகும். ஏன்னா நம்ம லைஃப்ல இனிமே என்ன பண்ண போறோம், ஏஐ வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே இம்பாக்ட் பண்ண போறனால, எல்லா மினிஸ்ட்ரிக்குமே இதுல வந்து ஸ்டேக் இருக்கும். அப்போ இத ரெகுலேட் பண்ணணும்னா, எல்லா மினிஸ்ட்ரிக்கும் நடுவுல ஒரு கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும். அந்த கோஆர்டினேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு எஃபிஷியன்ட்டான கைட்லைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ அதுக்கு தான் இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. வைக்கணும் அப்படின்னு. இது வந்து ஏஐ ரூல்ஸ என்ஃபோர்ஸ் பண்றதுக்காகவும் இந்த கமிட்டி என்ன கோஆர்டினேட்டட் அப்ரோச்ச வந்து கவர்னன்ஸ்ல கொண்டு வரதுக்காகவும் அண்ட் மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்டீஸ வந்து வேரியஸ் மினிஸ்ட்ரியில வந்து எக்ஸ்பர்டீஸ் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாத்துலயுமே ஒண்ணு சேர்த்து நம்ம வந்து இந்த ரெகுலேஷன் பண்றதுக்கு இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த அதாவது ஒரு பர்ட்டிகுலர் ரெகுலேட்டிங் பாடியா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டியா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்ரோச்ல கொண்டு போகக்கூடாது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செபி எடுத்துக்கோங்க, ஏன்னா ட்ராய் எடுத்துக்கோங்க. இவங்கலாம் இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்ரோச்ல தான் ஆக்ட் ஆவாங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா,
இது வந்து ஒரு டெக் எனபிள்டு டிஜிட்டல் கவர்னன்ஸா நம்ம கொண்டு போணும். ஏன்னா ஏஐயும் நம்ம எனபிள் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம வந்து கர்டைல் பண்ணக்கூடாது ரூல்ஸ் போட்டு. புரியுதா? நம்ம எனபிளும் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி தான் கரெக்ட்டா இருக்கும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோவ நம்ம முடிச்சுக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.